ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் சூப்பரான ஒரு ஃபயரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வீடியோவுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு நம்ம போயிடலாம். எப்படி இருக்காரு பாருங்க, என்னங்க சிஎம் அவரு. வணக்கம் வணக்கம். மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள் காயங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுதான். எல்லா லைஃப்லயும் அப்படிதான். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். எஸ். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். எஸ். மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும். அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அரியலூரில் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு பெரம்பலூர் போகிறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் ஃபுல்லாக பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்னு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. என் போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணுவாங்க. ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே we have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகங்களா இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் தேங்க்ஸ்லாம் சொன்னேன். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இவ்வளோ கூட்டம். அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு புத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ அந்த கள்ளம் கவடம் இல்லாத சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை எழுந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இது ஏன் எதனால அதுக்கான பின்னணி என்னன்னு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வேற சொல்றீங்களா? பாயின்னு முடிந்தா என்ன வேணாலும் பேசுறீங்களா? மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரௌட் இருந்துச்சு, அந்த கிரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு வலி, இவ்வளவு காயங்கள் கொடுத்துட்டு பழியை தொட்டு நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களா? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்னும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜய் பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும்.
இதெல்லாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா. யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்றேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். ஜனம்டா. உங்களோட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? தலைவா என்ன தலைவா இப்படி சொல்றீங்க? இந்த மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடலா குறைகள் மாடல். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட் எப்படி பேசுறாரு பாருங்க. அது நேர்ல போய் பார்த்தா எப்படி இருந்திருக்குல்ல. நம்ம ஊருக்கு வருவாங்கன்னு பாக்குறோம், வர மாட்டேங்கிறாங்க. திண்டுக்கல்ல வரு இன்னும் வரல எங்களுக்கு. எங்க ஊருக்கு சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்ட் தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்ட், யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்ட் சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க. எனக்கு புரியல, ஏப்பா ஓடுறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறே. எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க? உங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில நார்மலா ஆகிற செலவை விட அதிக செலவுல, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவுல ஒரு டெண்டர் போட்டு அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு கேன்சல் பண்ணிருக்கோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் ஊழல் தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு முகப்படியா கிழியுது. ஐயோ இந்த விஜய் ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில விட்டுருவான் போலிட்டு திரும்புற பக்கம் காதல இருந்து ரத்தம் வராத குறை. ஆமா, இப்படி ஊழல் ஊறி போனவங்க இப்படிதான் இருப்பாங்க. வருஷம் 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள சட்டசபையில எடுத்து சொன்னேன். பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த மின்சாரத்துறையில இதுக்கு முன்னாடி போட முடியாம இருந்த அந்த பதவி உயர்வு வந்து இப்பதான் எங்களால போட முடிச்சு. சூப்பர். அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் அவங்க கண்ணில் படாது அந்த வீடியோ எல்லாம். அடுத்து லஞ்செல்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலை எல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. நமக்கு வேணும். இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு கொண்டு விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? எதுவுமே வேண்டாம். பண்ண முடியாது. மனசுல ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. கரெக்ட் தானே. அதே மாதிரி இந்த L&T நிறுவனத்தோட 18,600 crore 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்பு. குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். நம்ம அரசியல் கேட்கிறோம். பெண் அதிரடிப்படை, அது உங்களுக்கு நல்லாவே முன்னாடியே தெரியும். நிறைய கொண்டு வராங்க. அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல இனிமையா இருக்குல்ல காதுக்கு. இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு இந்த தீய சக்தி மாதிரி ரீல் தீய சக்தியை பத்தி அவங்க நிர்வாகத்தை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை ஒண்ணு வெளியிட்டோம்ல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாவே இருந்திருக்கு, ஆனா ஊத்தின தண்ணி தான் எங்க போச்சுன்னு தெரியல. சரியான பாயிண்ட். கடவுளுக்கு தான் கிடைச்சு. அது மாதிரி இப்ப நம்ம சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஒரு சாம்பிள் தான். இன்னும் வரப்போற நாட்கள்ல உங்க அரசனுடைய அந்த விஸ்வரூபத்தை நீங்க பாப்பீங்க. அடுத்து வாயத்துறங்க சிஎம். உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதான் வேற லெவல். பேசுங்கன்றீங்க, பேசினா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா, ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல அப்படின்னா,
நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும் தான் முக்கியம். சும்மா சவால் விட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. சட்டசபையில அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியா செய்வோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு. ஒரு நமக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆள் பண்றாரு, ஒத்துக்காது. இன்னமும் சிலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது? மக்களே, தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல. அவங்களால எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற இடைத்தேர்தல் அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்க சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. கண்டிப்பா. அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய, ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். சூப்பரானது இல்ல, அறிவிக்கிறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். கண்டிப்பா. அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம் நிதி நிலைமையை சரி செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே நாம சொன்னதுல பிரையாரிட்டி பார்த்து ஒவ்வொன்னா படிப்படியா நிறைவேற்ற ட்ரை பண்ணுவோம். இது எப்பவும் உங்களுக்கான அரசா தான் இருக்கும். விஜய் உங்க விஜயா தான் இருப்பான். நீங்க உரிமையோட உங்க கவர்மெண்ட்டை நீங்க அணுகலாம். இந்த தீயசக்தி ஆட்சி முடிஞ்சு பொட்டிக்குள்ள போனதுல இருந்து என்னென்னமோ பண்றாங்க, ஏதோ பேசுறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மிஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்கதான். யாரு? திமுக. இதுல நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம, நமக்கு எதுக்கு இந்த குதிரை, கழுதை, ஒட்டகம்? மக்களின் பக்கம் இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்? இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு ஊர் அடிச்சு ஒலையில போட்டு இந்த கொள்ளை கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியாம ஓட்டு 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 பாரு வேட்டக்காரன். இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒழிச்சுக்கிட்டாரு. ஃபாரின் என்ன ஸ்டாலின் சார் நினைச்சிட்டு போறீங்க? அவர் இல்ல. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவரு வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லு. அப்படியே ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவான். சூப்பர். போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவான். கரெக்ட். இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோடு இருந்த கட்சி எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிகே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. கரெக்ட். ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். ஆமா. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. சோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்கு, அது புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விஜய மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறாங்க, முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்குலாம் போக கூடாது. இது செய்யக்கூடாதுன்னு புரியலையே. கட்டுப்பாடு எல்லாம் போட்டீங்க, SOPs எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டீங்க. இப்போ அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க. ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒழுங்கா படி, ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று
செம்மட்டியாலே அடிச்சும் திமுக முடிச்சிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம்தான். எல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காக வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்சலாம் அழிய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாதுல்ல. சரியானதா இருக்குங்க. திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்கன்னு பார்த்தா அதுவும் நடக்க போறது இல்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னப்பா என்ன பேட்டிப்பா அது, என்னங்கது எப்பா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் எவ்வளோ தைரியமா எவ்வளோ சூப்பரா பேசியிருக்காரு. கண்டிப்பா நீங்க இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் பாருங்க. நான் அப்பதான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விஜய் என்ன பேசின ஒவ்வொரு ஸ்பீச்சும் அப்படியே மனசுல இருந்து சிரிக்கிறோம், மனசுல இருந்து கலங்குறோம். உண்மையா தான் நடக்குது. நமக்கு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். அது விஜயண்ணா மூலியமா நடக்குதுன்னா அது பெரிய சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு. ஸோ நமக்கு மக்களுக்கு தேவை, அவங்களோட தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யணும். அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாமல் செய்யணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அந்த கட்சிகள் வந்துச்சுன்னா அதை வரவேற்கலாம், அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. அது விஜயண்ணாவாக இருக்க போது இன்னும் ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.